ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 7/5/2026 கருணையா ப்ளஸ் KN 6-1க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே நம்முடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுக்கு கருணையா ப்ளஸ், அதனால் இது எல்லாமே வியாழன் டு வியாழன் கருணையா ப்ளஸ் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போலில் வந்து 857, ஃபுல் போலில் 180 857. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 654, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 807 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 64D நம்ம 4 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே 264லேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 221. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து 60 and 4D. ஸோ 60 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2, 4Dயில் 1. ஸோ இதோட நம்ம ப்ளஸ் 44 ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். இதை அப்படியே கூட்டி போட்டுடலாம். அதாவது 2ஓட 4 கூட்டினோம்னா 6, இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அப்போ 6 அல்லது 5 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 6 அல்லது 5. இப்போ இந்த 264க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 185. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 64Dயோட வந்து ப்ளஸ் 44. இப்போது 185க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 246. நம்மளுக்கு தேவை 2, இங்கே உள்ள 6. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை கூட்டிடலாம். 4, இங்கேயும் 4. 2ஓட 4 கூட்டினோம்னா 6, இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0. 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 185க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 0. இப்போ இந்த 185க்கு அப்புறம் 6 அல்லது 0 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து 980. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பாஸ். அதோட மறுபடியும் நம்மளுக்கு சீபோர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே சீபோர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா 5, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு 0. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இப்போ 980க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 382. நம்மளுக்கு தேவை இங்கே 3, இங்கே 2. இதோட ப்ளஸ் இங்கே 4, இங்கேயும் 4. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினா 7, இங்கே 4ஓட 2 கூட்டினோம்னா 6. 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 980க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 6. இப்போ இந்த 980க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 807. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு நண்பா. 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, போர்டு மாறாமல். இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 807. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 561. ஸோ நம்மளுக்கு தேவை 5, இங்கே 1. இதோட ப்ளஸ் 4, இங்கேயும் 4. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, இங்கே 1ஓட 4 கூட்டினோம்னா 5. அப்போது 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 807க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 9 அல்லது 5. இப்போ இந்த 807க்கு அப்புறம் நம்மளுக்கு 9 அல்லது 5 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 654. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஸோ இந்த இடத்துல சீபோர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 654க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு அதிகமாக இருக்குது, அதே மாதிரி டச்சிங் கண்டினியூஸாக இருக்குது. அதுதான் நான் இந்த ட்ராவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போது 654க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 384. ஸோ நம்மளுக்கு தேவை 3, இங்கே உள்ள 4. இதோட ப்ளஸ் 4, இங்கேயும் 4. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, இங்கே 4ஓட 4 கூட்டினோம்னா 8. 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 8. இப்போ இந்த 654க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8 and 7.
அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்டு சி. ஸோ ஒரு ட்ராப் போர்டு மாறி இருந்துச்சு, அதுக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டாகவே ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 857 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு. ஸோ அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து சி போர்டு தான் நண்பா இருக்குது. ஸோ இந்த ட்ரா சி போர்டு கிடைக்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆல் போர்டுக்கான சான்சஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 857 ஃபுல் போர்டில் 180. ஸோ நம்மளுக்கு இங்கே 1 இங்கே 0, இதோட ப்ளஸ் 4 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 0ஓட 4 கூட்டினோம்னா 4, 5 அல்லது 4. இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் ஃபார்மெட்லேருந்து கிடச்சிருக்கு. தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 4 கிடச்சிருக்கு. 5 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 55 அண்டு 4 கீழே இறக்கிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் நண்பா. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைக் தான் நம்மளுடைய ஊக்கம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ நம்ம அந்தளவுக்கு கெஸிங்கை இன்னும் தீவிரப்படுத்துவோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் தான் கிடைக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 4 இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஸோ இது ஆல் போர்டுக்கான சான்சஸாக இருக்குன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ கெஸிங் படி இந்த ட்ரா நம்மளுக்கு 4 அல்லது 5 தான் நம்மளுக்கான கெஸிங் நம்பர். இப்போ 5 அல்லது 4 இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிசி மிக்ஸ்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 5 3 5 9 5 1 4 3 4 9 4 இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பிசி போர்டு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஏபிஎஸ்சியில் கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் நான் பிசி மிக்சர்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபார்மெட் படி நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்க பெயர்ஸ் இது தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கெஸிங் ரொம்ப உங்களுடைய லைக் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் நம்மளை இன்னும் ஊக்கப்படுத்தும். ஸோ சிம்பிளாக எந்த நம்பர்ஸுமே எடுத்துட முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 7/5/2026 கருணியா ப்ளஸ் கேஎன் 621க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.